புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துவதால் உடல்நலத்தை கேடு, உயிரை கொல்லும். மக்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பெருசாக எதுவும் நம்மளுக்கு வேலை இல்லை. நேற்று நைட்டு வந்து ஒரு மணி ஆச்சு ஷூட்டிங் முடிச்சுட்டு வரவே. அதனால் வந்து நான் இப்போ எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, கேன்டீன் பண்ணால் வந்திருக்கேன். இப்போ வந்து காலைல ஒரு 5 மணிக்கு கூப்பிட்டாங்க, என்னால் எழுந்துக்க முடியல. இப்போ கரெக்டாக வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணி ஆகுது. இந்த டைம் தான் கூப்பிட்ருக்கேன். இப்போ தான் வந்திருக்கேன். இப்போ தான் என்னால் எழுந்தே வர முடிஞ்சுது. அவ்வளோ டயர்டாகிடுச்சு உடம்பு. 3 கம்பெனியில் போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு திரும்பவும் 3 கம்பெனியில் இருந்து நம்ம வந்து எம்டி பாத்திரம் அது எல்லாமே ரிட்டர்ன் எடுத்து வந்து இங்கே கொடுக்கணும். டெலிவரி பண்ண ஒரு அமௌண்ட்டு, ஸோ அந்த எம்டி பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. ஸோ ரெண்டாவது சொன்னேன், அதுதான் நம்ம கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருக்கும். அந்த வேலையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். பார்ப்போம் இன்னைக்கு நாள் எப்படி போகுதுன்னு. ஆனால் பெருசாக எதுவும் இன்றைக்கி வந்து சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வீட்டிலேருந்து கிளம்பி கரெக்டாக வந்து அந்த குடோனுக்கு போயிட்டுருக்கோம். குடோன் சொல்ல முடியாது, கேன்டீன் போயிட்டுருக்கேன். அங்கே போய் பொருளை பிக்கப் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு போய்ட்டுருக்கேன். இந்த ரோடும் இன்றைக்கி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிராஃபிக் இல்லை. ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டேன். கேன்டீனில் வந்து பொருளை வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று ஒன்றா அந்த கேரியருக்கு சிறனை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 80-90 கிலோ இருக்கும். இப்போ வந்து லோடு ஏற்றி முடிச்சாச்சு. வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம டைட்டில் பார்க்கில் இருக்க ராமானுஜம் ஐடி பார்க்கு அங்கே இன்னைக்கு காலையில் என்னென்னு தெரில, இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஓஎம்ஆரில் சென்னை 1லேருந்து பிஎஸ்ஆர் போகிற மால் போகிற ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காகவே இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ நாள் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்ன்றதே இல்லை. டைம் பார்த்தா இப்போ 11 மணி ஆகுது. நம்ம 10:15 அங்கேருந்து வந்து எடுத்தோம். அதுலேருந்து இப்போ செம்ம டிராஃபிக். அது கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் இங்கேயே நின்றுட்டோம் நம்ம. அதனாலே வந்து நம்ம இன்றைக்கி டேக்கான டார்கெட்டே வந்து அச்சீவ் பண்ண முடியாது. இதை முடிச்சுட்டு ஒரு வேலை இருக்குது, அது பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமான டேவாக அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பின்னாடி வேறு ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கான வழியும் நம்ம விட்டுட்டோம். ஆனால் போகிறவங்க வந்து வழி விட்றாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்குது ஆம்புலன்ஸு, மூவ் பண்ண மாட்டுது. மேக்ஸிமம் ஒதுங்கி தான் நிற்கிறேன். இந்த டைமில் வந்து நீங்கள் நிறைய ஹார்ன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ரண்ட்டில் நிறைய பேர் மூவ் பண்ணி போவாங்க. ஆம்புலன்ஸுக்கும் வந்து ஈஸியாகவும் இருக்கும். வழி பாருங்கள், இது போல் விஷயத்தெலாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி டிரைவர்ஸ் வந்து வழி விடணும். இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் பஸ் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள், மூவ் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ தான் ஹார்னை போகிற அதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ எல்போர்டு போட்டவங்க எல்லாம் வந்து வண்டி ஓட்டுறாங்க. இந்த ஆம்புலன்ஸுக்கு வழியாக விட மாட்டுறாங்க பாருங்கள். இந்த டிராஃபிக்கில் வழி விட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லை ஓரமாவது ஒதுங்கி நிற்கணும், அதை பண்ணவே மாட்டுறாங்க. எதுக்கு தான் இவ்வளோ டிராஃபிக்னு தெரியல. வந்து ஸ்மூத்தாக போகிற ரோடு தான் இது எப்போவுமே. பாருங்கள், இன்னும் கூட இந்த ஆம்புலன்ஸ் இங்கே தான் நிற்குது, வழி விடுறாங்களா பாருங்கள். இன்னும் விடல. இந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்காரன் என்ன தான் பண்ணுறாங்க தெரில, வழியே விட மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஒன்வே வந்து கட் பண்ணி வச்சிருவாங்க. ஆம்புலன்ஸ் வந்து வண்டி ஓப்பன் பண்ணுவாங்க, ஆனால் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. ஆம்புலன்ஸும் அடிக்கிற வெயில் ப்ளஸ் இந்த டிராஃபிக்கு வண்டி ஓட்டுறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா வந்து பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம டைட்டில் பார்க்கு அந்த சிக்னலில் தான் வந்து கிராஸ் பண்ணுறோம். இன்றைக்கி என்னன்னு தெரியல, நேற்று மோடி வந்தார், அதுலேருந்தே வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அவர் வரத்துக்கும் இங்கே வந்து டிராஃபிக் ஆகிறது நிறைய. வரும்போது ஒரு வழியாக போகிறாரு, போகும்போது வழியாக போகிறாரு. அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய டிராஃபிக் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த வெயிலில் வந்து இவ்வளோ டிராஃபிக்கில் வந்து வண்டி ஓட்டுறதுன்றதே கஷ்டம். ஏன்னா ஏசி இருந்தால் பரவாயில்ல, ஏசின்றதே இல்லை. அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ வந்து இரிட்டேட்டாக இருக்கும் வண்டி ஓட்டுறது. கவர்மெண்ட் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைட்லேருந்து வாண்டடாக வந்து நம்மளை ஹோல்ட் பண்ணுறதுன்னே வந்து லெஃப்ட் சைடில் வந்து நினைக்கிறாங்க. இடம் வந்து அவ்வளோ இருக்குது, அவ்வளோ இருந்தும் வண்டியை ஓட்ட மாட்டுறாங்க. என்ன ரீசனே தெரியல. ஏன்னா அவ்வளோ முந்திக்கிட்டு போனோம். ஏன்னா ரைட் சைடில் வந்து அவ்வளோ இடம் இருக்குது, லெஃப்ட்டில் வந்து நிறைய வண்டி போகலாம், 2 வீலர் போகலாம், ஆட்டோ போகலாம், எல்லாத்தையும் வந்து ஹோல்ட் பண்ணி நிற்கிறாங்க. இவ்வளோ ஆசையான்னு தெரில வண்டி ஓட்ட. அது பாருங்கள், பாருங்கள் ரைட்டில் போன வண்டி எல்லாம் எப்படி அணைச்சிட்டு போகிறாங்க பாருங்கள். இது போல் வண்டி ஓட்டினாலும் எப்படி தான் வந்து மற்றவங்களாம் வண்டி ஓட்டுறதுன்னு தெரில. ஏன்னா இவங்க ஓட்டுற வண்டி எல்லாம் வண்டி இல்லை, இவங்க எல்லாம் ஃப்ளைட்டு ஓட்டுறேன்னு நினைப்பேன். இப்போ எப்போவுமே அப்படி தான். அவ்வளோ வந்து ஒரு ஹெட் வெயிட்டாக இவங்களாம் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பஸ்ஸு வந்து எவ்வளோ பெரிய சின்ன இடம், அதில் வந்து எப்படி எங்கே போகிற பஸ்ஸு எங்கே எப்படி போகிறாங்க பாருங்கள். மற்றவங்கெல்லாம் எவ்வளோ டிஸ்டர்பாக இருக்கும் வண்டி ஓடுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, எப்படி வண்டி ரொம்ப ரேஷ் டிரைவிங் தான் சொல்கிறது. இதெல்லாம்
இங்கே வந்து நிற்கிறதுக்கு நம்ம அவங்கவுங்களாம் வந்து பெரிய வண்டியில் பாருங்க ரிவர்ஸ் வருது பாருங்கள். எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன வண்டிக்கு வழியே விட மாட்டாங்க. இவங்க தான் வந்து டாமினேட் பண்ணி போயிட்டுருக்காங்க. ராமானுஜம் ஐடி பார்க்கில் வந்து டெலிவரி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த எம்டி பாத்திரத்துக்காக. இந்த எம்டி பாத்திரம் வந்தோடனே இங்கேருந்து மூவ் பண்ணணும். இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் குயிக்காக கொடுத்தேன்னா அடுத்த வேலை என்ன நம்ம அதை பார்ப்போம். எம்டி பாத்திரம் எடுத்துக்கிட்டு ராமானுஜம் ஐடி பார்க்லேருந்து நம்ம இப்போ வெளியே போகிறோம். வெளியே போய்ட்டு இங்கே ஒரு லாஸ்ட்டாக ஒரு செக்யூரிட்டி செக்கிங் இருக்குது. அந்த செக்யூரிட்டி செக்கிங்கை முடித்து அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஆர்எம்செட் அந்த அங்கே ஒரு ஐடி கம்பெனி இருக்குது. அதில் போயிட்டு பாத்திரத்தை எடுத்துக்கின்னு அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பணும். அதுக்கப்புறம் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அங்கே போயிட்டு அங்கேயும் பாத்திரம் எடுத்துன்னு முடித்த உடனே கிச்சனுக்கு அங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். பாருங்க, இதுனா டிவியாக மானிட்டரா அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணும் போதே நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் வந்து ட்ராவல் பண்ணுற மாரி இருக்குன்னா அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ட்ரேட் சென்டர் ஃபைனலாக வந்து வந்திருக்கோம். இங்கே இந்த வீடியோ எடுத்து செக்யூரிட்டி முறைச்சி பார்க்குறான். சரி அவனுக்கு ஒரு சல்யூட் போட்டு அப்படியே வந்து வந்துட்டோம். இங்கே ஃபைனலாக வந்திருக்கோம். இங்கே வந்து லாஸ்ட்டு பாயிண்ட்டு பாத்திரத்துன்னு கிளம்ப வேண்டியது தான். ஐயோ இதில் வந்து போய் நிற்கணுமா? இது டக்குனே வந்து இது பண்ண மாட்டாங்க. ஓகே, காலையில் வந்து அந்த 3 கம்பெனிக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோன்னே நம்ம இப்போலாம் வந்து ரிஸ்க் எடுத்துட்டு திருப்பியும் வந்து அதே 3 கம்பெனி ஈவினிங் போக போகிறேன். இன்றைக்கி டேவே வந்து ஒரு ஒஸ்ட்டாக தான் அமைஞ்சிருக்கு. மற்ற எந்த சவரையும் போக முடியல. அந்த எப்படி கமிட்மெண்ட் கொடுத்ததுனால மேக்ஸிமம் வந்து இப்படி கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி டேவே வந்து அப்படின்னா கமிட்மெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்காக நம்ம அதுக்கான வேலையை வந்து பார்த்து கொடுக்கணும். இன்றைக்கி பேமெண்ட் ரொம்ப கம்மி இருக்கிறதுல. இந்த மாதத்தோட 4வது நாள் இது. ஏன்னா சண்டே வண்டி ஓட்டல. இந்த 4வது நாள் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஒன்றுமே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஒரு மாதிரியாகவே இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப கடுப்பாகவே போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம், இன்னும் ஒரு 25 நாள் இருக்குது. இந்த 25 நாள் நம்மளுக்கு எப்படி போகும்னு தெரில. ஆனால் கொஞ்சம் நல்லா போச்சுன்னா நல்லாவே இருக்கும். ஆவரேஜாக மந்த்லி எவ்வளோ இன்கம் வருதோ அதே வந்தால் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். லொக்கேஷன் வந்தாச்சு. ரிவர்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ரிவர்ஸ் எடுத்ததுக்குள்ளே ஏகப்பட்ட வண்டி வந்து இங்கே நின்றுட்டுருக்கு. இங்கே வேறுங்க நம்ம எடுத்துகிட்டு போய் பின்னாடி விடணும். பின்னாடி விட்டால் தான் ஒரு வண்டியாக வந்து ஏற்ற ஆரம்பிப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக 5:15 வந்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:01 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3/4 hour வந்து இங்கே வெயிட் பண்ணி இந்த லோடு ஏற்றிட்டேன். இப்போ வந்து 3 கம்பெனியில் போய்ட்டு ஃபுட்டு டெலிவரி பண்ணணும். டிராஃபிக் இல்லைன்னா ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு கம்பெனி டிராஃபிக் இருக்காது. செகண்ட் கம்பெனியும் பக்கத்தில் அதுவும் டிராஃபிக் இருக்காது. ராமானுஜம் ஐடி பார்க்கு தான். அதுதான் ரொம்ப தொல்லை பிடிச்ச இடம். ஏன்னா போகிறதுக்கு வரதுக்கு வந்து ரொம்ப டிராஃபிக்கான இடம் அது. மேக்ஸிமம் முடிஞ்சாலும் இந்த குயிக்காக போனால் நல்லாயிருக்கும். லைட்டிங் முன்னாடியே போனால் டிராஃபிக்ன்றது இருக்காது. கொஞ்சம் சூரியன் கீழே இறங்கிச்சுன்னா டிராஃபிக்கே அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் இடம் டெலிவரி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் இடத்துக்கு போக போகிறோம். இது எங்கன்னா கரெக்டாக நம்ம தரமணியில் இருக்குது. ஸோ பக்கம்தான் இதுவும். இது இங்கேருந்து கிளம்ப வேண்டி தான். இது முடிச்சுட்டு அங்கே போயிட்டு அதை டெலிவரி பண்ணிட்டு அங்கேருந்து 3rd இடம் அதுக்கு பிளான் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக பண்ணணும். ஏன்னா டிராஃபிக் வந்து பீக் அவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி சாலையில் இருக்கோம். செம்ம டிராஃபிக் ஆகுது. ஏன்னா ஐடி கம்பெனி டைமிங் முடிஞ்சு இப்போ எல்லாரும் வந்து வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறது, நம்ம கடலில் வந்து நீச்சல் அடித்து போகிற மாதிரியே இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய டிராஃபிக்காகவே இருக்குது. இங்கே வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு டைமும் வந்து கீரை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கிளச்சை அமுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள்,
பிரேக்கு அதுக்கு மேலே பிரேக்கில் கால் இருந்துனே இருக்கணும். ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்ற கடினமான ஒரு ரோடுன்னு சொல்லலாம். இது பீக் ஹவர். இந்த பீக் ஹவர்ன்றது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு வழியாக வந்து எல்லா டெலிவரியும் நீங்கள் முடிச்சாச்சு. ஆனால் டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டான நாள். இன்றைக்கி இன்கம்மு ரொம்ப கம்மியான இன்கம்மு. நிறைய ஒரு 2 சவாரியை விட்டுட்டு இந்த டெலிவரிக்கு வந்து வாக்கு கொடுத்ததுனால 2 பெரிய சவாரியை விட்டேன். ஸோ யோசிக்கணும். அதாவது வந்து இது போல் வேலை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் யோசிக்கணும். இந்த தப்பை வந்து நான் இன்னொரு நாள் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, யாரையும் வந்து குறையும் சொல்ல முடியாது. என் மேலே தான் தப்பு இருக்குது. நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்ச்.